ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுறேன். என்னடா ஒழுங்கா வீடியோ பண்றேன் இன்னைக்கு 9 மாதிரி பண்ணேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. திருநங்கை அப்படின்றவங்க மேல ரொம்ப மரியாதையும் மதிப்பும் வச்சிருந்தோம். பட் சில பேர் பண்ற சிலுமிஷ வேலைகள்னால அவங்க மேல இருக்க மரியாதையே மொத்தமா போயிருது. ஸோ அந்த மாதிரி சில பேர் பண்ண சிலுமிஷ வேலைய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்குள்ள நான் போய் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பிங்க் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. ஸோ டிரான்ஸ்ஜெண்டருக்காகவே ஓப்பன் பண்ண சேனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேனலில் பல டிரான்ஸ்ஜெண்டர்ஸை கூப்பிட்டு நல்ல விதத்துலையும் வீடியோ எடுத்திருக்காங்க. அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுன்ற மாதிரியும் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சேனல் நேற்று தான் நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த சேனல் நம்மளை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ என்ன ப்ரோ உங்களை இப்படி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்கள் ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி தப்பாலாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணுறப்ப இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு. ஸோ அது உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் அது பார்த்தேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமையும் இருந்திருக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்றத பேசுவோம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. கலாடா பிங்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சனா. இன்றைக்கி என்னுடைய கஷ்டத்தைங்களையும் என்னுடைய வலி வேதனைகளையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணல தான் வந்திருக்கேன். எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். என் பக்கம் நியாயம் இருக்குது. என் பக்கம் நியாயம் இருக்குது. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன்? எனக்கு தெரிஞ்ச சில ரவுடிகள் வந்து என்னை கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ என்னுடைய கஷ்டத்தை உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இன்னைக்கு வந்திருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாகவே திருநங்கை சில ரவுடிகள் வந்து கஷ்டப்படுத்துறாங்களா? சரி, பிரச்சனை ரவுடி பசங்க அதுக்காக அதிகரிச்சுட்டாங்க. நிறைய பிரச்சனை. ரவுடி பசங்களாம் எங்கேயும் அதிகரிக்கல, திருநங்கைகள் தான் அங்கங்கே அதிகரிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஏரியாவுக்கு நிற்பாங்க. இந்த ஊருக்கு வெளியே பைபாஸ்லாம் இருக்கணும் அங்கே நிற்பாங்க. இப்போ தெருக்கு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்குதா இல்லையான்னு தெரில. கொண்டு போய் நான் ஸ்டேஷனுக்கு சொல்ல முடியல. ஏன் நாங்கள் பண்ணுறது தெரியும். நாங்கள் வந்து பாலியல் தொழிலுக்கு போகிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க. நாங்கள் அன்டைமில் போகிற வேலை, இதனால நிறையா என்னங்க பாலியல் துறையில் டெய்லி பால் பாக்கெட் போடுற மாதிரி சொல்கிறாங்க ஈஸியா? என்னடா இது? இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியாலேயே வந்து இவங்க பெருமையாக பாலியல் தொழில் பண்ணுறவங்க அப்படின்றாங்க. ரொம்ப பிரேவ் உமன், சாரி பிரேவ் டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பாங்க போல. பார்த்தாலே தெரியுது ஜிம்முலாம் போவாங்க போல. இன்னைக்கு நைட்டு போயிட்டு காலத்துக்கு புதியோட வருமானு ஒரு கேள்விக்குறியாக தான் நாங்கள் ரோட் சைட் போயிட்டு இருக்கோம். இப்படி பார்த்தா முந்தின நைட்டு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு உயிரோட வருவோமான்னு பயத்திலேயே போகிறாங்களாம். அப்படி பயம் இருக்கவங்க எதுக்கு இந்த தொழில் பண்ணணும்? கை கால் நல்லா தான் இருக்குது, வேற எதனா தொழில் பண்ணி பிழைக்கலாமே. கை கால் இல்லாத ஊனமற்றவங்களே எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலியெலாம் ரன் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஸோ இன்னும் இவங்க இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா அது என்னன்னு சொல்கிறது தெரில. ரவுடி பசங்க கட்சி கட்டிக்கிட்டு ரெண்டு பைக்கில் மூணு பேர் ஒரு பையன் நடந்து வந்து முன்னாள் கட்சி இறட்டு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுப்பாங்க. அந்த பையன் யாருன்னு கேட்டால் இப்போ இந்த ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருக்கீங்க யூடியூப்ல கொஞ்சம் பிரபலமான அந்த பையன் பிராங்க்ஸ்டர் சூர்யான்னு ஒரு பையன். இதான் இந்த இடத்துல தான் நம்ம ஃபோட்டோ கிட்டலாம் போட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு வெப் சீரிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தாலும் ஸோ அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பக்கத்தில் போட்டாங்க. அதை போட்டு தான் நம்மளை போட்டிருக்காங்க. பிராங்க்ஸ்டர் சூர்யான்னு ஒரு பையன். கேட்போம். தவிர்த்து அவங்க கூட வந்து 7 பசங்க அவங்க ஃப்ரெண்டுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, மொத்தம் 7 பேர் வந்தாங்க. 3 பேர் ஒரு 2 வீலரில், இன்னொரு 3 பேர் ஒரு 2 வீலரில், இன்னொருத்தன் நடந்து வந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, பிராங்க்ஸ்டர் சூர்யான்ற ஒரு பையன் வந்தான், அவனை தவிர்த்து இன்னொரு 7 பேர் வந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது உண்மையா இல்லை செகண்ட் சொல்கிறது உண்மையா? ஸ்கிரிப்ட் ரைட்டரு ஸ்கிரிப்டை மாற்றி கொடுத்துட்றாரு போல. கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க அக்கா. ரெகுலராக வர பசங்க தான். இப்போ ரெகுலராக வர பசங்களா? எக்கோ நான் எங்கேயோ இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க. ரெகுலராக வர பசங்களா? நமக்கே தெரியாத புது மேட்டராக சொல்லுது. திருநங்கை மிரட்டி காசு வாங்குறதுக்கும் ஒரு கூட்டம் வருதா? ஓகே, யாரை சொல்கிறாங்க? ஓ, இன்டெரக்டாக இவங்க போலீஸ்காரங்களை சொல்கிறாங்க போல. ஆஹா, புரியுது. வந்து டைரக்டா கொண்டு போய் ஸ்டேஷன்ல எந்த ஸ்டேஷன்லயும் சொல்ல முடியல. நாங்க எங்களுடைய கஷ்டத்தை வந்து இந்த கவர்மெண்ட் ஏன் சொல்ல முடியல? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் போய் ஸ்டேஷனில் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் ஏன் போக முடியல? அந்த இடத்துல ஒரு கொஷின் இருக்குது. எதனால் அப்படின்னா இவங்க முன்னாடி பெருமையாக சொன்னாங்களே, ஏன் நாங்கள் பண்ணுறது பாலியல் தொழிலுக்கு போகிறாங்க, அந்த ஒரு ரீசனால தான் உங்களால் போக முடியல அப்படின்றத சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லாக கேட்போம், கேட்டு பேசுவோம். அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, பொதுமக்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிராங்க்ஸ்டர் சூர்யான்னு சொன்னேன், இந்த பையன் வந்து ரெகுலராக எனக்கு வந்து அந்த பையன் ரொம்ப தெரிஞ்ச பையன் நம்புறான்.
ரெகுலராக கிளைண்ட்டாக வந்த பையனா? அக்கா உன் கூட வந்து நான் என்னக்கா பண்ணுறது? சொல்கிறதா சொல்கிறேன், இதெல்லாம் மனசாட்சியோட கொஞ்சம் நம்புற மாதிரியாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. அவங்க புல்ல அரிக்குது, உடம்பு கிடப்புலாம் கூசுது சொல்லும் போது. கத்தி சண்டையா போட முடியும் போய் என்னால சொல்லுங்க. ஒரு பையன் வந்து ரொம்ப பைக் எடுத்தோம்னா ஸ்கூட்டி எடுத்து வந்து என்கிட்ட வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருந்தான். என்ன கேட்டா நான் சொல்ல விரும்பல, என்கிட்ட வந்து காண்டம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டான். சொல்ல விரும்பல, ஆனா காண்டம் வேணும்னு கேட்குறான். சொல்ல விரும்பலாம் அவன் எப்படி சொல்லியிருப்பான்? அக்கா ரொம்ப ட்விஸ்டாக வராங்க. ஏன் கண்டென்ட் ரொம்ப கஷ்டமாக கொடுத்துட்டாங்களா? எப்பா டிரான்ஸ்ஜெண்டர் பிங்க்கு கண்டென்ட் கொஞ்சம் ஈஸியாக கொடுப்பா. திணறாங்கல்ல அக்கா. நான் அப்பதான் அந்த ரோட்ல போய் நின்று நான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் இப்பதான் வந்து நிக்கிறேன், நான் இன்னும் எந்த படத்தையும் பார்க்கல, எனக்கு சும்மா தொல்லை பண்ணாதா, எனக்கு விட்டு எட்ட போடான்னு சொன்னேன். இல்ல நீ கூடுன்னு ஒரே ஆட்சி பண்ணா நான் சொல்லி அந்த பையன் ஏன் சென்னையில் எங்கேயுமே இல்லாமல் இந்த அக்காவை தேடி போய் அக்கா கிட்ட போயிட்டு எனக்கு காண்டம் கொடுன்னு கேட்கணும்? எனக்கு அது தாங்க புரியல. ஒருவேளை அக்கா காண்டம் சப்ளையராக இருக்குமோ? எனக்கு அப்ப இந்த நேரத்துல 2 கிளைண்ட்டும் வந்தாங்க, 2 கிளைண்ட்டும் என்னை விட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு கிளைண்ட் 2 கிளைண்ட் வந்தாங்க, கிளைண்ட்டை விட்டு போயிட்டாங்க. ஏம்மா நீ பண்ணுறதே ப்ராஸ்டியூஷன்மா, அதில் வந்து பெருமை வேற. 2 கிளைண்ட் வந்தாங்க, 2 கிளைண்ட்டும் விட்டு போயிட்டாங்களாம். என்னன்னா உன்னை கூட்டிட்டு போய் குடும்பமாக நடத்த முடியும்? சொல்லுங்க, நான் ஒரு நாளைக்கு என் பழப்பு நான் சாப்பாடு செலவு நான் பார்க்க வேணாமா? நடுவில் போலீஸ்காரங்க வருவாங்க, அவங்க பயந்து நாங்கள் ஓடணும். இது நடுவில் லஞ்சம் கேட்டு ரவுடி பசங்க வருவாங்க, காசு கேட்டு அவங்களும் பயந்து நான் ஓடணும். இது நடுவில் இவங்க வேற சில்லற தலைமை, இவங்க சில்லற புத்திக்கு அப்புறம் வந்து என்னோட டார்ச்சர் பண்ண நான் என்ன பண்ணேன், நீங்க சில்லறத்தனமா சில்லற புத்திக்கு ஏங்க அவன் காண்டம் கேட்கணும்? நான் போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம்னு சொல்லிட்டு அவன் வண்டி சாவி பிடிக்கிட்டேன். சூப்பர். உடனே என்ன பண்ணா, இவன் போன் அடிச்சு ஒரு 5-6 பசங்க சொன்னா, கார்ல பிராங்க்ஸ்டாருடைய கார்லயே பசங்க வந்தானு 5-6 பசங்க வந்தாங்க. பிராங்க்ஸ்டர் சூர்யா கார்லையா? பிராங்க்ஸ்டர் சூர்யா கார் என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம ஸ்டேட்டு மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டு மும்பை, டெல்லியில் இருக்க பசங்களும் நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம், வேறு கார் வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு. இல்லை அட்லீஸ்ட் நம்ம வீடியோ நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கிளியராக போய் சொல்லியிருக்கலாம். இதில் என் ஃபோட்டோ வேற போட்டுட்டு இருக்கீங்க. வந்து ரோட்ல என்கிட்ட வந்து ஒரே சண்டை, அசிங்கமா பேசிட்டு வெட்டிடுவேன், நீங்க நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவதூறான வார்த்தையெல்லாம் நான் பேசினேன். சரி பேசுறதுமே நான் பண்ணேன், பேசுறது எல்லாத்தையும் பேசிட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு அவதூறான வார்த்தைகளும். சூப்பர். நான் நேரத்துல போலீஸ் வந்தாங்க, அந்த சாவி அவங்க ஒப்படைச்சி இதுமாரி பிரச்சனை பண்றாங்க சார் சொல்லிட்டு சாவி கொடுத்தேன். போலீஸ்காரங்க கூப்பிட்டு போயிட்டு இனிமே ஏன் நைட் டைம்ல வந்து மேல் சுத்துறீங்க, ஏன் நீங்க பிரச்சனை பண்றீங்க கேட்டு விசாரிச்சு அவங்க அனுப்பி விட்டாங்க. இது நடந்து போய் 20 நாள் ஆகும். இந்த கதை முடிஞ்சு போச்சுன்னா இதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் மனசுக்கார பிரச்சனை இருந்தாலும் நான் ரொம்ப வெளியே எங்கேயும் போறதில்ல, வீட்லயே தான். மனசுல ஏதோ பிரச்சனையா? அக்கா எனக்கு லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். புனிதமான பாலியல் தொழில விட்டுட்டு இப்போ வீட்டில் இருந்திருக்காங்க போல. அந்த டைம்ல ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு, அது என்னன்னு நம்ம தெளிவாக கேட்போம். இருக்கேன் சரி, நேற்று 1ஆம் தேதி என் மனசு கேட்கல, பசி எடுத்தாலும் நான் அப்படியே என் பொண்ணுங்க என்னோட மகள்கள் அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு வரலான்னு போனேன். என் பொண்ணுங்க அந்த இவங்க பொண்ணுங்களா? நீயே பொண்ணு கிடையாது, உனக்கு எப்படி பொண்ணுங்க? ஓகே சரி, என்னமோ அது அவங்க லாங்குவேஜில் சொல்கிறாங்க அப்போலாம் நமக்கு புரியல. 1ஆம் தேதி அதுமா அவங்களுக்கு பசிக்குதுன்ட்டு அவங்களும் அவங்க பொண்ணுங்களும் சேர்ந்து எங்கேயோ போயிருக்காங்க. யாருமே இல்லை, நான் நின்றுக்கிட்டே டெய்லி வந்து என்னை வாட்ச் பண்ணாங்களா? யாருமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வெளில போறீங்க? ஒன்று கடை இருக்கணும், இல்லைனா இந்த தள்ளு வண்டியில் வந்து விற்றுட்டு போவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் தள்ளு வண்டியாவது இருக்கணும். எதுவுமே இல்லாத இடத்துல இவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்கே போகிறாங்க? அக்கா வந்து பாலியல் தொழில் பண்ணுறதை இன்டெரக்டாக சொல்கிறாங்களாமா. இதை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. என் பொண்ணுங்க என்னோட மகள்கள் அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு வரலான்னு போனேன். என் பொண்ணுங்க அந்த நேரத்தில் யாருமே இல்லை, நான் நின்றுக்கிட்டே டெய்லி வந்து என்னை வாட்ச் பண்ணாங்களா? அதுக்கு தெரியாது. டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்களாம், பட் இவங்களுக்கு தெரியாதான். அப்புறம் எப்படி இவங்க வாட்ச் பண்றாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சது? 2 வண்டியில 3 பசங்க, ஒரு வண்டியில சூர்யாவும் அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும், என் வண்டியில வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்தோம்மா. மொத்தம் அதான் 3 பேர் வந்தோம்மா ஒரு வண்டியில. நான் என்ன வண்டி வச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியும், நான் வச்சிருக்கிறது KTM RC200. அந்த வண்டியில 2 பேர் தான் போக முடியும். அந்த வண்டியில எப்படி 3 பேர் போக முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லாஜிக்கா இருக்கா? இன்னொரு வண்டியில ஒரு பையன், அவன் பல்லாவரம் பையன், அவங்க 2 பசங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல, எல்லாம் மூஞ்ச கட்சி போயிட்டான். பேர் தெரில, ஆனால் ஊர் மட்டும் தெரியுது. எப்படி அது பல்லாவரம் பையன் ஆனால் பேர் தெரியாதான்? ஸோ இவங்க ரெகுலர் கஸ்டமர் பேரெல்லாம் வந்து அப்படியே மறைச்சிட்டு இவங்களே ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க. சண்டை போட்ட மாதிரி கிரியேட் பண்ணிட்டு
அந்த பழியெல்லாம் தூக்கி இப்போ நம்ம மேலே போட்டு நம்ம கிட்ட இப்போ காசு அடிக்க பார்க்குறாங்க. ஓ, மாஸ்டர் பிளானாக தான் பண்ணுறீங்க எல்லாம். வண்டி வந்து சரி தெரிஞ்ச பசங்க தான் நம்மகிட்ட என்ன பண்ண போறாங்க, கட்சி போட்டு வராங்க, ஏதோ வாயில பேசுவாங்க. தெரிஞ்ச பசங்க எதுக்குங்க கச்சீஃப் கட்டிட்டு வரணும்? சரி, கச்சீஃப் கட்டிட்டு வந்த பசங்க எப்படி உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் சொல்கிறீங்க? கச்சீஃப் கட்டினா மூஞ்சி மறைஞ்சு தானே இருக்கும். இன்னும் வரல, என்னை எட்டு வச்சாங்க நெஞ்சில, நான் கீழே விழுந்துட்டேன். அதோட வந்து எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆள் ஒரு பையன் கையில கட்டி வச்சிருந்தான், நைஸ் வச்சிருந்தான் ஒரு பையன். இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியில மூணு பேர் 6 பேர் வந்தாங்க. ஆப்போசிட்ல வந்து ஒரு பையன் ஓட்ட பார்த்துருப்பாங்க. அவன் என்ன பண்ணான், அங்கேயே அந்த ரோட ரெண்டு வண்டியில் மொத்தம் 2 வண்டியில் 3 பேரா 6 பேர் வந்தாங்க. ஒருத்தன் நடந்து வந்தான்னு சொன்னாங்க. அவன் காணோம். இப்போ அவனை விட்டாங்க. இப்போ இன்னொருத்த ஆப்போசிட்லேருந்து இன்னொருத்தன் பார்த்துட்டு இருந்தானா. அவன் யாருன்னு தெரியல, புதுசாக இருக்கு. ஜம்ப் பண்ணி ஓடி வந்தானா. ஓ, அந்த ரோட்ல வந்து நடுவில் டிவைடரு போட்டிருப்பாங்களா, ஸோ அந்த டிவைடரை ஜம்ப் பண்ணி ஓடி வந்திருக்கான். ஐயோ அம்மான்னு கத்துறேன், யாருமே இல்லை. அங்கே தூரத்தில் இருந்த பசங்க கும்பலா வந்து என்னை விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க. தூரத்தில் இருந்த பசங்க கும்பலாக வரவும் இவங்க விட்டுட்டு ஓட்டாங்களாம். அப்போ வண்டி யார் எடுத்துகிட்டு போயிருப்பா? ஓ, அக்கா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பார்க் பண்ணிட்டு போயிருப்பாங்களோ. ஓகே ஓகே ஓகே. அந்த பசங்க என்னை நோக்கி வரலனா நைட்டு என்னை வந்து என்னை கொண்டு போட்டு போயிருப்பாங்க. கொண்டு போட்டு போயிருப்பாங்களா? நீங்கள் உங்கள் மகள்களோட தானே போனீங்க. உங்கள் மகள்கள் தான் சுற்றி இருந்திருப்பாங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் தனியாக மாட்டினீங்க? சரி, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இது நம்ம வந்து ஸ்டேஷன்ல சொல்லணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த போலீஸ் நான் விஷயம் சொல்லி என்னை அடிப்பட்டதெல்லாம் அவங்க போட்டோ எடுத்துட்டாங்க. போட்டோ எடுத்து கையோட இதை வந்து போலீஸ்கிட்ட சொல்லணுமேனு பக்கத்தில் இருந்த போலீஸ்கிட்ட. ஓ, போலீஸ்காரங்களும் கூட இருந்திருக்காங்களோ. என்னடா இது, எனக்கே புரியல. பக்கத்துல இருந்த போலீஸ் நான் விஷயம் சொல்லி பக்கத்துல இருந்து போலீஸ்கிட்ட சொல்லி, அப்போ பக்கத்தில் போலீஸும் இருந்திருக்கா? போலீஸ் இருக்கும்போது எப்படிங்க இந்த பிரச்சனை நடக்கும்? காசி தேட்டர் அந்த மெயின் ரோட்லேயே தான் நடந்திருக்கு. அங்கே இருக்கப்ப எப்படி அந்த பசங்க போயிட்டு இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க, பிரச்சனையாக இருக்கும். அடிப்பட்டதெல்லாம் அவங்க போட்டோ எடுத்துட்டாங்க. போட்டோ எடுத்து கையோட நானும் சரி சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க, நீங்கள் ஒரு காமன் மேனாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அடிபட்டால் என்ன பண்ணுவோம்? ஒன்று ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவோம், இல்லை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ போவோம். யாராச்சும் ஃபோட்டோ எடுப்பாங்களா? அதை கேட்போம். நம்ம காது மூக்கெலாம் சும்மா விட்டு வச்சா எப்படிங்க, கேப் கிடைக்கிறதெல்லாம் ஏற்றி விடணும்ல. ஸோ சொல்லுவாங்க, கேட்போம். கம்ப்ளைண்ட் பிளான்ட்டு போனேன். நேற்று காலையில் ஒரு கம்ப்ளைண்ட் பிளான் போனேன். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஓகே, நேற்று காலையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஸ்டேஷன் போயிருக்காங்க. ஸோ லெட்டரும் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாவது ரியலிஸ்டிக்காக காட்டணும்ல. ஏன்னா இப்போ நாங்கள் பேசின மாதிரியோ, இல்லை நாங்கள் அடித்த மாதிரியோ, இல்லை நாங்கள் அங்கே போன மாதிரியோ எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஏன்னா அக்கா சொல்கிறது எல்லாமே அவ்வளோ உண்மையாக இருக்குல்ல. ஸோ அதனால் லெட்டராச்சும் நம்ம பேப்பரில் எழுதி அதை காமிச்சிருவோம் அப்படின்றதுக்காக லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ அதை படிப்போம். ஐயோ, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பிங்க் லோகோ வேற போட்டு மறைச்சி வச்சிருக்காங்களே. அனுப்புனரா, விடுனர், ஒப்புனரா தெரியல. என்னது இது? ஃபர்ஸ்ட் ஏதோ போட்டிருக்காங்க. ஓகே, அதான் ஃப்ரம்மு போல. ஃப்ரம் எஸ் சஞ்சனா 33, டாக்டர் ஆஃப் சண்முகம், பிள்ளையார் கோவில் தெரு, வேலு தெரு. பிள்ளையார் கோவில் தெரு, வேலு தெரு, சரி ஏதோ ஒரு தெரு, மேற்கு ஜாஃபர்கான் பேட்டை, சென்னை 83. ஃபோன் நம்பர் பக்கத்தில். பெறுநர் உதவி காவல் ஆய்வாளர் RIOவா RTOவா? அது என்னது எனக்கே தெரியலங்க. ஓ, R10. ஓகே, R10 எம்ஜிஆர் நகர் காவல் நிலையம், நெசப்பாக்கம், சென்னை. ஐயா, நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். நான் நேற்றுக்கு தான் நோற்று. ஓகே, நேற்று முன்தினம் 1ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 அன்று காசி தியேட்டரில் படம் பார்த்துவிட்டு இரவு 2:30 மணி அளவில் வீடு திரும்பும் போது. ஓ, படம் பார்த்துட்டா என்ன? இவங்க சொல்கிறது ஒரு கதையாக இருக்குது, இல்லை கம்ப்ளைண்ட் லெட்டரில் ஒரு கதையாக இருக்குது. இவங்க என்ன சொன்னாங்க, சாப்பிட்றதுக்காக நானும் என் மகள்களோட போனோன்ற மாதிரி சொன்னாங்க. பட் கம்ப்ளைண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, படம் முடிச்சுட்டு 2:30 மணிக்கு வெளில வந்தாங்களாம். வீடு திரும்பும் போது யூடியூபில் பிரபலமான சூர்யா மற்றும் அவரின் நண்பர்கள் 7 பேருமா? ஓகே, பேரும் தான் போரும்னு போட்டிருக்காங்க. 7 பேரும் என்னை கத்தி கொண்டு துரத்தினர். இதில் 4 பேர் 4 பேரா? 4 பேர் முகத்தில் முகமுடி அணிந்திருந்தனர். 3 பேர்
முகமூடி அணியாததால் அவர்களை என்னால் அடையாளம் காண முடிந்தது. 7 போரும் சேர்ந்து என்னை அடித்து கீழே தள்ளி கால்களாலும் உதைத்து கைகளும் அடித்தனர். கைகள் அடித்தனரா? அப்படி எழுதியிருக்காங்க. அது வந்து கைகளாலும் அடித்தனர் அப்படின்றத கை அடித்தனர்ன்ற மாதிரி கைகளும் அடித்தனர் போட்டிருக்காங்க. ஸோ அக்காவோட பழக்க தோஷத்துல அவங்க தொழில் உள்ள வருது. மேலும் ஒருவர் கையில் கத்தி வைத்திருந்தாளா பையன் தானே, வைத்திருந்தான் தானே வரணும். சரி, நம்ம இதில் கிராமர் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிக்க கூடாது, விடுங்க. இதனால் நான் காயம் அடைந்தேன். மேலும் அங்கு அருகில் இருந்தவர்கள் ஓடி வரு என்னை விட்டு வாகனத்தில் ஏறி ஓடிவிட்டனர். வாகனத்தில் ஏறி ஓடிட்டாங்க. ஓகே. பின் அருகில் இருந்த காவலர்கள் அவர்களை துரத்தி செல்ல தப்பிவிட்டனர். அச்சோ, போலீஸ் துரத்தி பசங்க எப்படி தப்பிச்சிருப்பானுங்க? அப்படி தப்பிச்சுலாம் ஓடி இருந்தால் இன்னத்துக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பிடிச்சிருப்பாங்களே. அந்த அளவுக்குலாம் ஈஸியாக விட்டுருக்க மாட்டாங்க. தெரில, மேபி அக்கா வேணான்னு சொல்லியிருப்பாங்க போல. பெருந்தன்மையோட அக்கா தான் வேணாம் சார், நீங்கள் ஓடி மூச்சு கீச்சு வாங்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனால போலீஸும் சரிம்மா விடுமான்னு விட்டுட்டு இருக்காங்க. மேலும் எனக்கு போன் மூலம் கொலை மிரட்டல் விடுகின்றனர். காவல்துறையா? காவல்துறை தானா? அக்கா, கால் இங்க வரணும், வா அங்க வரணும். சரி, காவல்துறை இவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து என்னை அவர்களிடமிருந்து காப்பாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு எஸ் சஞ்சனா. நன்றி. வாவ், கம்ப்ளைண்ட் லெட்டரை வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அவங்க அறிவுத்திறமைக்கும் ஸ்டோரி டெல்லிங் நாலேஜுக்கும் வந்து அவங்க இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து நாசாலேருந்து யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க கூப்பிடுங்க. நம்ம அப்துல் கலாமுக்கு அப்புறம் ஸ்பேஸ் ஷிப்பில் இந்த மாதிரி திருநங்கைகளுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அங்கே வந்து என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? ஸோ நம்ம ஃபுல்லாக இதை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். உடனே கால் குட்டி கேட்கல, நீங்க இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணுமான்னாங்க. இன்ஸ்பெக்டரும் இல்லை. சரிட்டு வந்துட்டு நான் ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல்லா ஸ்டேஷன் நான் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தேன். இல்லைம்மா, இன்ஸ்பெக்டர் அங்கே போயிருக்காரு, இன்ஸ்பெக்டர் வந்து வாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஸ்டேஷன் போனாங்களாம், இன்ஸ்பெக்டர் இல்லையா, ஸோ அங்கே வெயிட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்ணி கேட்டாங்களாம். இல்லைம்மா, ஸ்டேஷனில் சார் இல்லை, அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு அது இதுன்னு கதை சொல்லிட்டாங்களாம். மேடம்க்கு ஸ்டேஷனில் கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஆள் இருக்காங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஸ்டேஷன் போனோம்? நீங்கள் வீட்டில் இருந்தே கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாமே. காவல்துறை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் தான் நான் காவல்துறை நாடி போகிறது. காவல்துறை நாடி போகும்போது காவல்துறை என்ன பண்ணும்? காவல்துறை வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னா, காவல்துறை நாடி போகிறாங்கன்னா அவங்க உதவி பண்ணுறது வந்து இந்த பொதுமக்கள் எல்லாருக்குமே அவங்க உதவி பண்ணுவாங்க. எந்த மாதிரி ரீசன் அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் தட்டுற பிஸ்னஸ்க்கெலாம் அவங்க வந்து ஜாலராக தட்ட முடியாது. ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக தாங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து தேவையில்லாத வேலை பார்க்குறனால மட்டும்தான் இப்போ அவங்களோட கம்யூனிட்டிக்கும் இந்த தேவையில்லாத பேர். ஸோ பிரச்சனை. இவங்க வந்து போலீஸ்காரங்கிட்ட பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்களா, நீ ஏன் ரோட்டுக்கு போகிற, நீயும் நாளைக்கு ரோட்டுக்கு போனோன்னா உன் மேலே கம்ப்ளைண்ட் போட்டு உட்கார வச்சிருவேன் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்களாம். உங்கள் மேலே தப்பு இருந்தால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் எடுத்திருப்பாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் திங், நீங்கள் ரோட்டில் போய் நின்னா அவங்க கேட்க தான் செய்வாங்க. அவங்களோட ஒர்க் என்னன்னா, அன்டைமில் தேவையில்லாமல் அன்வான்டாக சுற்றுறவங்கள எதுக்கு நிற்கிறீங்க, எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறதா அவங்களோட வேலை. ப்ளஸ் ட்ரங்க் அண்ட் டிரைவ் அதெல்லாம் அப்பப்போ செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க பேச்சை மீறி நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியாவில் ப்ராஸ்டியூஷன்றது வந்து இல்லீகலான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதை பெருமையாக வெளில சொல்லிவிட்டு அது மூலயமா உங்களுக்கு வர பிரச்சனையை அந்த படியை சுமத்தி அவங்ககிட்ட இருந்து காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு போலீஸ் வந்து எப்படி சப்போர்ட்டாக நிற்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை பார்ப்போம். அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து பண்ணல. அதுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய வக்கீல்களை கான்டாக்ட் பண்ணி அவங்களை வர வச்சு வக்கீல்களுக்கு காசு கொடுத்து அவங்க வந்து பேசி அதுக்கு பிறகு இந்த கேஸ் அவங்க ஃபைல் பண்ணாங்க. ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து அட்வொகேட்லாம் வச்சு அவங்க மூலியமா பேசி இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணாங்களாம். ஓகே, பரவாயில்லையே.
ஃபர்ஸ்ட் இவங்க தாங்க சொன்னாங்க கம்ப்ளைண்ட்டே எடுக்கல, ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டரே வரல, அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, அட்வொகேட்லாம் வச்சு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது உண்மை எது பொய்னே தெரில. அட்லீஸ்ட் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பிங்க் சேனல்ல போட்டானே எடிட்டரு, ஒழுங்கா எடிட்டாவது பண்ணி போடுறியா, எடிட்டிங் ஒழுங்கா கத்துக்குவாங்களான்னா அதையும் கேட்க மாட்டானுங்க. எங்கன்னா போயிட்டு அரைகுறையா கத்துட்டு வந்துட்டு இங்க பாருங்க இப்ப அக்காவை மாட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சா. அப்புறம் அந்த ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐ இருக்காரு, அவங்க ரொம்ப திருநங்கைகளை மாதிரி மதிக்கிறதே கிடையாது. தப்பு பண்ற திருநங்கைகள் எல்லாம் விட்டுறாங்க. சார் நான் இந்த தப்பு பண்ணல, நான் இது பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு தனுவா சொல்லி ஓகே, அக்கா வந்து எந்த தப்புமே பண்ணலையா, தப்பு பண்ற திருநங்கை எல்லாம் விட்டுறாங்களாம். ஸோ அக்கா அப்ப எதுக்காக இங்க ரோட்ல போய் நிற்கிறாங்க தெரியலையே. ஸ்டார்டிங்ல ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பண்ணுறது வந்து பாலியல் தொழிலுக்கு போகிறாங்க. ஓகே, அப்போனா நம்ம எனக்கு தெரிஞ்சு காவல்துறை மேலே தான் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்கா சொல்லிட்டாங்க, அக்கா சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும். ஸோ அக்காவே சொல்கிறாங்க. வராத கிளம்பு, ஏன் வராத கிளம்பு, உன் காசெல்லாம் எடுத்து கிளம்பு அப்படின்ட்டு எஸ்ஐ வந்து. ஆமாம், பாலியல் தொழில் பண்ணுறவங்க வந்து நம்ம கூப்பிட்டு மேடம் வாங்க மேடம் உட்காருங்க மேடம், ஜூஸ் சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க போல். அப்படி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நிலமையில நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு மரியாதையாச்சும் நீங்கள் சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எப்போ எவங்கிட்ட இருந்து எதை பிடுங்கலான்னு யோசிச்சா உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பண்ணுற தப்புனால இந்த தப்பே பண்ணாதவங்க யாராவது ஸ்டேஷனுக்கோ இல்லை வேற எங்கேயாச்சும் போனாலும் உங்களை மாதிரி கேவலமாக தான் பார்ப்பாங்க. ஒன்றும் மாற்ற முடியாது. அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தொழிலை நம்ம பண்ணுவாங்க. போகும்போதெல்லாம் எனக்கு திட்டி அனுப்பிடுறாரு. இன்னைக்கு தான் அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு கூட்டி எடுத்துருக்காரு. ஏமா இந்த உனக்கு இதோட வர நீ ஓட்டு கொண்டு போனா நான் வேற கேஸ் போட்டு உள்ள பிடிச்சி போடுவேன். சும்மா சும்மா என்கிட்ட பிரச்சனை வராது. சும்மா சும்மா யார் சார் பிரச்சனை பண்ணா தப்பு பண்ணிட்டு நம்ம வாங்கினா நீங்க மேல கேஸ் போயிருக்கீங்க. எது பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன். தப்பே பண்ணாதான் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் சார் தப்பே பண்ணாமல் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? அப்போ பாலியல் தொழில் பண்ணுறது நீங்கள் கரெக்டா? என்னங்க, ஊனமற்றவங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ படிக்கிறாங்க, நாலேஜை வளர்த்துக்கிறாங்க. ஸோ சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி வந்துருச்சு. ஏன் ப்ராஸ்டியூஷன் மட்டும் தான் ஒரே வழியா? அக்கா பண்ணுறது வந்து நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடோட பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து காவல்துறை சப்போர்ட் பண்ணோம். ஒரு எனர்ஜி பூஸ்ட்டுங்க அக்கா நமக்கு. இந்த வார்த்தை சொல்லிட்டேன். இதான் பர்சனல் ஆசை. நீ ஓட்டு பக்கம் போனா மேலே கூட போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த அம்மா இந்த ஓட்டு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேஸ் ஃபைல் ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா காசி தேட்டர் பக்கத்துலயே இந்த சம்பவம் நடந்தது. எம்ஜிஆர் நகர் லிமிட்ல இந்த சம்பவம் நடந்தது. இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் நகர் ஸ்டேஷன் இந்த கேஸ் அவங்க ஃபைல் பண்ணலன்னா நாளைக்கு நான் வந்து ஈநகர்ல இருக்க டிசி ஆஃபீஸ் போய் அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் போட்டிருப்பேன். இதை ஏன்னா நீங்கள் எந்த ஸ்டேஷன் போனாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றது தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே நின்றுட்டு இருந்தீங்க, எந்த டைமில் நின்றுட்டு இருந்தீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க இப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் உண்மையை பேசினா அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் பொய்க்கு மேலே பொய் சொன்னீங்கன்னா யாருங்க முதல்ல உங்கள் கேஸ் எடுப்பா? நான் சொல்றேன்னா என்ன போல திருநங்கைகள் எவ்வளவு திருநங்கைகள் கஷ்டம் தப்பே பண்ணாம பாதிக்கப்படுறாங்க. உங்களை மாதிரி திருநங்கை கஷ்டமே படாமல் தப்பே பண்ணாமல் பாதிக்கப்படுறாங்களா? ஸோ நீங்கள் என்னங்க தப்பு பண்ணல சொல்லுங்கள். நீங்கள் என்ன தான் பண்ணல? பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நமக்கு வந்து ஒரு டவுட்டுங்க. அக்கா வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா தப்பே பண்ணலையா, ஸோ அக்கா மாதிரி தப்பு பண்ணாத திருநங்கைகளும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் இப்போ அந்த பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அக்கா வந்து தப்பானவங்களா, இந்த பாலியல் தொழிலில் இருக்கவங்களா இல்லையான்றது அவங்களுக்கே தெரியல. ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் பாலியல் தொழில் பண்ணுறவன் அப்படின்ட்டாங்க. வீடியோ கொஞ்சம் போக 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 இல்லை நான் பத்தினின்ற மாதிரி வந்துட்டாங்க. இவங்க ஏதாச்சும் சொன்னால் அந்த அசோக் பில்லர் அந்த எம்ஜிஆர் நகர் சரௌண்டிங்ஸ்லாம் பற்றி எரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா பத்தினி பாவம் வந்து பொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கா வந்து பத்தினியா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோமா? அப்படியே இருங்க ப்ரோ, ஃபோன் எடுத்துருவாங்க. ஹலோ ஹலோ, சஞ்சனா தானே பேசுறீங்க? சொல்லுங்க. உங்க ஆட் பார்த்தேன் மேம். சொல்லுங்க. எந்த லொகேஷன்ல வரணும்? இது அசோக் பில்லருங்க. இது அப்படியா? எவ்வளோ? டேட்னா 3500 ஆகுங்க. புரியல புரியல. டேட்னா 3500ங்க. என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்கு? என்னென்ன சர்வீஸ்ல மேம் இருக்கு? எல்லாமே வீடியோ கால் சர்வீஸ் இருக்கு, ஆடியோ கால் சர்வீஸ் இருக்கு, டைரக்ட் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? அப்படிங்களா? சரி மேம், டைரக்டா வர மாதிரினா எவ்வளோ ஆகும்? டேட்னா 3500ங்க. அப்படியா? லொக்கேஷன் அனுப்பிச்சு சொல்லு. சரி மேம், லொகேஷன் மட்டும் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விட்றீங்களா? சரி, நீங்க வாட்ஸ்அப்ல ஆயின் போட்டு அனுப்பிடுங்க உங்களுக்கு. ஓகே மேம். வீடியோ கால் கன்ஃபர்மேஷன் இருக்கு. வீடியோ கால் கன்ஃபர்மேஷன் இருக்கா?
அக்கா வந்து ஏதோ வேலையில் இருக்காங்க போல, பதட்டமாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ இருங்க, சிரிக்காதீங்க யாரும். இப்போ அக்கா வந்து பேசிட்டாங்க, வாயும் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இன்னொரு வாட்டி கால் பண்ணி வீடியோ கால் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே வாட்ஸ்அப் டிபி வந்து நான் மாற்றிடுறேன். அப்புறம் தெரிஞ்சிடும், நம்ம தான் தெரியக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சால் அப்புறம் அக்கா அப்படியே பத்தினியாக மாறிடுவாங்க. இப்போ திருப்பி கால் பண்ணி வீடியோ கால் கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ண முடியுமான்னு கேளுங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து வாட்ஸ்அப்பில் அக்கா ஃபோட்டோ ஏதோ பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது அக்கா பிஸியாக உஷாராயிட்டாங்க. உள்ளது. அக்கா கட் பண்ணுறாங்க, என்னன்னு தெரில. வாட்ஸ்அப்பில் இருந்து நம்ம டேரெக்டாகவே கால் பண்ணுவாருங்க அக்காவுக்கு. சரி, நம்ம முன்னாடியே ஃபோட்டோலாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ பேரை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருச்சு அக்கா. அதில் பேர் இருக்கா? ரிங்கே போலியோ, காலிங்லேயே இருக்கு. டேட்டா ஆஃப்லைனோ? சே, அக்கா மிஸ் ஆகிட்டாங்களே. அக்கா வந்து எப்படியாவது வீடியோ காலில் பார்த்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஸோ மிஸ் ஆயிடுச்சு. பாக்குறீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளோ ஃபேமஸா இருக்கும்போது எனக்கே ஃபேமஸாக இருக்கும்போது என்னது ஃபேமஸாக இருக்கும்போது புரியல. ஃபேமஸா இருக்கும்போது எனக்கே இந்த சப்போர்ட் இவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருக்கும் போதா? இன்ஸ்டாவில் அக்கா ஃபேமஸாக இருக்காங்களா? என்னடா இது புதுசாக இருக்கு. எடு ஃபோனை. ஆமாம், அக்கா பேர் என்ன? சஞ்சனாவா? ப்ராஸ்டியூட் சஞ்சனா. இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்காங்களா? என்னடா இது? ஆமாம்ப்பா, சஞ்சனான்னு போட்டால் மேலேயே வருது. அட பாருங்களேன். இங்கே பாருங்க, நான் இங்கே கீழே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. ஆஹா, அக்கா பயங்கர ஃபேமஸ் தான் போலயே. அக்கா வீடியோ ஒன்று வச்சு பார்ப்போம். பையா உன்னை பார்த்தா போதும் யாரும் வேணாமே. You're my darling, you're my darling, you're my darling, darling baby. You're my darling, you're my darling, you're my darling, darling baby. ஏய், என் கூட தனியா இருக்கும்போது அக்கான்னு கூப்பிடாதுன்னு சொன்னல. சாரி எல்லாருக்கும் முன்னாடி அப்படி கூப்பிட்டுருந்தால இங்க அப்படி வந்துருச்சுக்கா. வந்துருச்சு. இடியட். இங்கே வாயில் அசிங்கமாக வருது. ரொம்ப டீசெண்டாக இருக்குது வீடியோஸ்லாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ சஜஸ்டட் ஃபார் பிலோ 18 அண்ட் அபோவ் 18 அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு வீடியோலாம் பார்க்காதீங்க. அக்கௌண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பிளாக்ல போட்டுருங்க. ஐயோ, என்னடா கருமோ இது. ஐயோ, மழை டைம்ல மண்ணுக்கு வந்து மண்புழு நெஞ்சுனே வரும்ல, அந்த மாதிரி ஒரு டான்ஸ் வருவாங்க பாருங்க. அந்த நெளிவை பாருங்க. ஐயோ, இந்த கருமத்தெல்லாம் எப்படி பாக்குறானுங்க. பீரங்கி பியர் பாட்டில் முழுங்கின சைஸ்ல இருக்கா அக்கா. சோட்டா நஹி படா படா சஞ்சனா. ஐயோ, இருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம். ஏன்னா நம்ம எதுவுமே முழுசாக தெரிஞ்சுக்காம பேசக்கூடாது, தப்புங்க. அது அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒருத்தவங்களை கலாய்க்கிறதுக்கு முன்னாடி, மன கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே தீர விசாரிச்சுட்டு ஆராய்ஞ்சிட்டு தானே பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ணுற விபச்சார இதெல்லாம் வந்து நம்ம என்ன வேணால் கழுவி விட்டுலாம். ஏன்னா அந்த அழகுல தான் இவங்க நடந்துக்கிறாங்க.
ஸோ ஒருத்தவங்க சம்பாதிக்கணும், ஒருத்தவங்ககிட்ட இந்த காசு பறிக்கணும் அப்படின்னா அதுக்காக எந்த எல்லைக்கு வேணால் இவங்க போவாங்க. அதை ப்ரூஃபும் பண்ணிட்டாங்க. உங்களை பற்றி எல்லாமே விசாரிச்சாச்சு, டீட்டெயிலில் உங்களுக்கு ப்ரூஃபும் காமிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் மேலே தப்பு இருக்கும் அப்படின்னு. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். படிக்காத திருநங்கைகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து அவங்க எப்படி அந்த சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும், திருநங்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். காவல்துறைக்கு நான் வேண்டி விரும்பி ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். திருநங்கை யாரும் விருப்பப்பட்ட ரோட் சைடில் போய் நிற்கல. அவங்களுடைய கஷ்டத்தை யாரும் விருப்பப்பட்டு ரோட் சைடில் நிற்கிறது இல்லையா? அப்படியா? அக்கா பண்ணுற ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா ரோட் சைடில் விருப்பப்பட்டு நிற்கிற மாதிரி தானே இருக்குது. அதுக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் அப்படி போட்டு லிப்ஸ்டிக் மேக்கப்லாம் போட்டுட்டா இப்படி பார்த்தா கூட எத்தனை நாளுங்க ஒருத்தர் நடிக்க முடியும்? அக்கா எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒரு 15-20 வருஷம் சர்வீஸில் இருப்பாங்க போல். சரி ஓகே, அக்கா சொல்கிறாங்க நம்புவோம். நீங்களும் அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும்னா நாங்கள் வேற யார்கிட்ட போய் இந்த கஷ்டத்தை நான் சொல்றதே தெரியல. இன்னைக்கு எனக்கு வந்து யாரும் நிற்கல. இன்னைக்கு நான் வந்து காசு 10 ரூபா ஒரு வக்கீலுக்கு 3000 கஷ்டம் கொடுத்தேன். அந்த 3000 சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு 3 நாள் ஆகும். 3000 சம்பாதிக்கிறதுக்கு 3 நாள் ஆகுமா? அக்கா இப்போதானக்கா கால் பண்ணி கேட்கும்போது ஒரு சர்வீஸ்க்கு 3500 ரூபான்னீங்க. அப்போ எங்ககிட்ட என்ன பொய் சொல்கிறீங்களா? பொய் மேலே பொய்யா பேசுகிறக்கா நீ? ஆனால் நேற்றுக்கு சார் 3 நாள் அவங்க அந்த கேஸை எடுத்துனானா எனக்கு 3000 ரூபாய் மிச்சம். நான் 3 நாள் ஒரு 15 நாள் அந்த காசை நான் சாப்பிட்டுருப்பேன். நான் 3000 வச்சு 15 நாள் சாப்பிட்ருப்பீங்களா? சரி. எனக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னைக்கு எனக்கு அந்த 3000 நஷ்டம். இதனால வேலை வாய்ப்பு கிடையாது, எதுவும் கிடையாதான். வேலை போய் எங்கேயும் தேடலை, வேலை செய்ய உடம்பு ஒத்துக்கலன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னுலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? எல்லாருக்கும் வேலை வந்து வீட்டை தேடிலாம் வராது. நம்ம தான் ஒரு இடத்துல போயிட்டு வேலை தேடணும், வேலை இருக்கான்னு கேட்கணும், கற்றுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எங்கே குத்தலாம் எங்கே இறக்கலாம்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்படிங்க வேலை கொடுப்பாங்க? மன உளைச்சல் ஆளாக்கப்பட்டிருக்கேன். மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லை எனக்கு புரியல, இன்னொரு அடி சொல்லுங்கள். இதனால ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்கப்பட்டிருக்கேன். 3000 நஷ்டம். அட்வொகேட் கொடுத்தது வந்து 3000 நஷ்டம். இப்போ அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. எதுக்கு அந்த 3000 கொடுத்ததுக்கு? இதனால வந்து நான் 2 வக்கீலுக்கு காசு கொடுத்து கௌரி பசங்களுக்கு பயந்து நான் ரோட்டுக்கு வெளில எங்கேயும் போக முடியாத நிலைமையில இருக்கேன். ஃபோன் கால் மூலமா ரவுடி பசங்களுக்கு பயந்து ரோட்டுக்கே போக முடியாத நிலைமையில இருக்கீங்களா? அப்படியா? உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. ஃபோன் கால் மூலமா மிரட்டுறாங்க. நைட் டைம்ல ஆன் டைம்ல ஃபோன் பண்ணி ஃபோன் காலில் மிரட்டுறாங்களா? அக்கா வாய்ஸை கேட்டோன்னு எனக்கு தாங்க பதட்டமாக இருந்துச்சு. என் வாய்ஸோட அக்கா வாய்ஸ் போல்டா இருக்கு. என்ன 3500 ரூபா ஆமாம் அப்படின்னா என்னடா இது பையன் வாய்ஸ் அப்படியே இருக்குது. இதெல்லாம் நம்பி எப்படா சர்வீஸ் அது இதெல்லாம் கேட்குறீங்க? சி, நமக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. ரெக்கார்ட் போட உடனே கட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பசங்க வந்து நெஞ்சில ஏறி மேய்ச்சாங்கம்மா. நெஞ்சில மேய்ச்சது கீழே விழுந்துட்டேன். நெஞ்சில் ஏறி மிதிச்சாங்களா? நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் ஒன்று வேற எங்கனாதான் ஏறி மிதிக்கணும். புல்டோசர் மண்டியா? அதுல வாயிலே குதுறாங்க. இந்த பாருங்க வாயிலெல்லாம் இந்த இடத்துல வெட்டு காயம் மாதிரி ஆயிடுச்சு. போட்டு மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. வாயில் குத்துனதா? சரி, மொத்தம் 6 பேர் போய் ஒரே ஒரு அடி தான் பட்டிருக்கு. இது ஒருத்தர் போயிருந்தாலே வச்சுருக்கலாமே, எதுக்கு 7 பேர் போனோம்? இல்லை நானும் போயிருந்தேன்ல. ஆமாம் நானும் வண்டியில் போயிருந்தேன். ட்ரிபிள்ஸ் வேறு போயிருந்தோம் நாங்கள், அதுவும் RCயில். நாளைக்கு தாங்க ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன் அக்கா நிற்கிற இடத்துக்கு. என்னடா இது கையில் என்ன ஏதோ என்ன புண்ணு இது தெரியலையே. இது ஒரு நாள் முன்னாடி அடிப்பட்ட மாதிரிலாம் இல்லையே. கையில் இருக்க புண்ணெல்லாம் தழும்பே ஆகிட்டு இருக்கே. ஒரே நாளில் எப்படிங்க தழும்பாகும்? அக்கா சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போது ஆஸ்ட்ரே கிடைக்கலன்னு கையிலேயே பற்ற வச்சுப்பாங்க போல. சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு. அக்காவுக்கு இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கூட இருக்கலாம். மக்கள் என்னை தேடி ஓடி வரலனாவா? அக்கா என்ன அங்கால பரமேஸ்வரி தாயா இவங்க? அக்காவை தேடி ஓடி வரலனாவா? என்னடா இது? கத்தி வச்சிருந்தா ஒரு பையன், அப்பயே அவன் கையில குத்துனான். எனக்கு அதுதாங்க புரியல. சரி, மொத்தம் 7 பேர் போனாங்க. 7 பேர் போய் ஒரே ஒரு இடத்துல தான் அடிச்சிருக்காங்க. வேற எங்கேயுமே காயம்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக மேக்கப் மட்டும்தான் இருக்கு சுற்றி சுற்றி. மிதிச்சாங்கன்றாங்க, எங்கேயுமே அடி இல்லை. கையில காலில் வேற எங்கேயுமே இல்லை. கேட்டால் பழைய தழும்பெல்லாம் காட்டுறாங்க.
ஏன்னா நீங்க நடந்த சுச்சுவேஷனா அவங்க வாயால சொந்தாலும் மட்டும் தான் எனக்கு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா ஏதோ சொல்கிறாங்க அவங்க வரல ஐடென்டிஃபிகேஷன் தான் அப்படி சொல்கிறாங்க. ஏதோ 2 பேர் வந்து மாஸ்க்கு போடலையா, ஸோ அதனால தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்றது தெரில. அவங்க யாருன்னு என்னன்னு தெரியாமலே போயிருக்கு எனக்கு. பைக்ல டியோ வண்டியில வந்தாங்க. டியோ வண்டியில் 2 பேர் வந்தாங்களாம். அப்போ மிச்ச பேர்லாம் அக்கா என்னதான் சொல்லுதுன்னே புரிய மாட்டேங்குது. சூரியன்ற நம்ம பையன் ரொம்ப தெரிஞ்ச பையன், ரெகுலரா எனக்கு வர கிளைண்ட் தான் அவன். அவனே இப்படி பண்ணும்போது என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப சோஷியலா எனக்கு ஃப்ரெண்டா பாக்குற பையன். எல்லாத்தையும் அங்க எங்கன்னு சுத்தி கடைசியில என் பேருக்கு வருது பாருங்க, அங்க நிக்குதுங்க அக்கா. அவனே ஒரு போதையின் காரணமா இப்படி பண்ணும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போதையின் காரணமாக இப்படி பண்ணும்போதா அடிக்கிற டைம்ல அக்கா எப்படி எல்லார் வாயும் போய் மோந்து பார்த்துருக்கோமோ மேபி இருக்கலாம். அக்கா வாய் கொஞ்சம் பெருசா இருக்கனால தூரத்துல இருந்து மோந்து பார்க்குற தன்மை இருக்கு போல. அதனால அவன் நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டா ரெஸ்பான்ஸே கிடையாது. ஏய் வைஃப் போன சீவா போன் ஒரு சீவா போன்லாம் சொல்ல எனக்கு கால் வந்துச்சு. ஹலோ சஞ்சனா பேசுகிறேன்னு யாருன்னே தெரில. ஸோ நான் கட் பண்ணிட்டேன். 2 நம்பர் தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து எனக்கு ப்ரமோஷனுக்கு வர கால்ஸ் எல்லாமே ஒரு ஃபோன்லேயும், என்னோடய பர்சனல் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிளுக்காக ஒரு நம்பரை யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஏதோ ப்ரமோஷன் ஆடுக்காக தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் பேசினேன். இவங்க ஹலோ நான் சஞ்சனா பேசுகிறேன், சூர்யா எனக்கு தெரியாதான்னு கேட்கும். யாருன்னே தெரியலையே அப்படின்ட்டு நான் கட் பண்ணிட்டேன். வேறு என்னங்க பேச முடியும், தெரிஞ்சால் நம்ம எதாவது பேசலாம். இப்போ எடுத்தோன்னே இந்த மாதிரி ஏஜென்சிலேருந்து கால் பண்ணுறோம், இந்த பிராண்டுக்காக பேசுகிறோம் அப்படின்றப்ப நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஸோ என்ன தெரியாதான்னு கேட்டால் தெரிலன்னு தானே சொல்ல முடியும். ஸோ அதுதான் நானும் பண்ணேன். அந்த இடத்துல சீவா போன்னு சொன்ன மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நீங்களே பாருங்கள். ஆனால் அந்த அக்கா வந்து அதை சொல்லுது. அசிங்கமா பேசினா கால் பண்றேன், என்ன பேசுறாங்க நீங்களே கேட்டு பாருங்க. சூர்யா ஃப்ரான்ஸ்டா சூர்யா நம்பர். ஹலோ சூர்யா, ஏன் என்ன யாருன்னு தெரியல உனக்கு? கட் பண்ணிட்டான். இந்த இடத்துல சீவா போன் நான் எதுவுமே அசிங்கமாலாம் எதுவுமே பேசலையே. தெரிலன்னு தானே சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? இப்படிதாங்க ஃபோன் பண்ணா யாரும் சீவா போன் சொல்லிட்டு பேசுவான், இல்லை கட் பண்ணிடுவான். இப்போ கட் பண்ணிட்டான் போனேன். உங்க வரைக்கும் நான் அவனுக்கு கால் பண்ணேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. லைவாக வந்து கால் பண்ணாங்களாம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாதான். அப்போ அட்டன் பண்ணி ஹலோ யாருன்னு கேட்டதெல்லாம் யாரு? ஒருவேளை பிராங்க்ஸ்டர் சூர்யாவோட ஆவியா இருக்குமோ? லைவ் கேமராமேன் முன்னாடியே நீ இவ்வளோ போய் சொல்றியக்கா. அவங்க எதுக்கு கட் பண்றானுங்க? அவ்வளவு தைரியம் இல்லாத ஆம்பளைங்க எதுக்கு வந்து ஒரு திருநங்கை கிட்ட ஒரு ஆம்பளை தம்பை காட்டணும்? தைரியமே இல்லாதவங்க திருநங்கை கிட்ட வந்து ஆம்பளை தம்பை காட்டுறாங்களாம். எனக்கு ஆம்பளையா பொம்பளைன்றது எனக்கு தெரில. ஸோ என்ன பிரச்சனைன்றது யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் எனக்கே தெரியும், ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இந்த அக்கா ஏன் எப்படி சொல்லியிருக்கு, நீங்கள் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப இவ்வளோ விஷயம் தெரியுது. ஸோ அப்போ நானும் இப்படி தானே இதை டீல் பண்ணோம், அப்போ தானே இது கரெக்டான இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ வந்து ஒரு ரோஸ்ட் வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. திருநங்கைக்கு பாதிப்பு கிடையாது, திருநங்கைக்காக கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே போய் திருநங்கைக்கு ஒன்றுனா அவ்வளோ திருநங்கை இருக்காங்க. பப்ளிக்காக ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒரு 10-9 போய் சண்டை போகிறதுக்கு ஆள் இருக்கு. சேஃப்டி இல்லாமலாம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இவங்க மூலயமா பப்ளிக் மட்டும்தாங்க ப்ராப்ளமு. இருக்க திருநங்கைகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுங்க. ஆமாம், மேடம் வந்து உட்காந்த இடத்துலையே கால் பண்ணுவாங்க, கமிஷனர் சார் எனக்கு ஒரு வேலை போட்டு விடுங்க, டிஜிபி சார் எனக்கு ஒரு வேலை போட்டு விடுங்க. அக்கா நீங்கள் போயிட்டு யாருக்கு காலுக்கு அடியில் வேலை பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை பாருங்க, அந்த காசு வந்து உடம்புல ஒட்டும். நாயே தற்கூரி நாயே, படி, உன்னை யார் படிக்க வேணான்னா? உன்னை யாரா ஸ்கூலுக்கு வர வேணான்னா? நீ காசு பிடிச்சி எங்கேயோ சுற்றி இருந்து வந்துட்டு படிக்காது திருநங்கை இவ்வளோ பேர் இருக்காங்களா? பாலியல் தொழில் நம்பியா பிச்சை எடுக்கிற? ஏன் கை கால் நல்லா தானே இருக்கு, நீ ஏன் பிச்சை எடுக்கிற? கவர்மெண்ட்டும் காவல்துறையும் சேர்ந்து தானா? காவல்துறையே கவர்மெண்ட் தானே, அது என்ன பிரைவேட்டா? அது எங்கே போவீங்க? பைபாஸ்க்காக போவீங்க. அப்படி இல்லை டைம் ஆயிடுச்சு விடிஞ்சிருச்சு அப்படின்னா எங்கள் வீட்டுக்குள்ளேயே தொழில் நடத்திட்டு இருப்பீங்க. அதை சொன்னீங்களே 3500 4000 வீடியோ கால் சர்வீஸ். இவங்களால மக்களுக்கு தான் பாதுகாப்பு தரணும். ஏன்னா இவங்களால பப்ளிக் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, லைக் மீ.
எவனோ பண்ண பிரச்சனைக்கு யாரோ மாறி மாறி அடிச்சுக்கிட்டதுக்கு என்ன ஏன்டா இழுக்கிறீங்க? ஒய் மீ? நான் என்ன பண்ணேன்? யூடியூப்ல வீடியோ பண்றது தப்பா? திருநங்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. திருநங்கைகளை வந்து உங்க வீட்டு பிள்ளைங்களும் நினைங்க. திருநங்கைகளை வந்து உங்க வீட்டு பிள்ளையான்னு நினைக்கலாம். ஒண்ணு படி, இல்லை வேலைக்கு போ. இப்படிதான் எங்க வீட்டிலலாம் வளர்த்தாங்க. ஸோ உங்களெல்லாம் எங்க வீட்டு பிள்ளையான்னு நினைச்சா தம்பி அக்கா கொடுப்பா. உறவுகளை இழந்து தவிக்கிறாங்க. உங்களுடைய உறவுகளா நினைங்க. நாங்களும் உங்களெல்லாம் எங்க உறவுகளா பார்க்கறவங்களாம் எங்களுடைய அக்கா என் உறவுகளாம் நினைங்கன்னு சொல்லிட்டு டிங்கு டிங்கு டிங்குன்னு கண்ணடிக்கிறாங்கன்னு தெரில. திருநங்கைகள் உறவுகளை இழந்து தவிக்கிறாங்க. உங்களுடைய உறவுகளாக நினைங்க. நாங்களும் உங்களெல்லாம் எங்களை உறவுகளாக பார்க்குறவங்களெல்லாம் எங்களுடைய அண்ணனாவும் தம்பியாகவும் தங்கச்சியாகவும் திருநங்கைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அக்கா வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் இன்னும் மென்மேலும் வளர்ந்து அவங்க பிஸ்னஸ் வந்து செழிச்சு நிற்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து திருநங்கைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதை ஆட் டு ஸ்டோரி போடுங்க, ஸ்டேட்டஸ் போடுங்க, முடிஞ்ச அக்காவை டேக் பண்ணுங்கள். பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நிறைய அப்லோட் பண்ணிருக்காங்க இன்ஸ்டாவில், அதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நெளிவு வளைவுகளான வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. உங்களுடைய உறவுகளா நினைங்க. நாங்களும் உங்களெல்லாம் எங்க உறவுகளா பார்க்கறவங்களாம் எங்களுடைய அண்ணனாவும் தம்பியாவும் தங்கச்சியாவும் பார்க்குறவங்களெல்லாம் வந்து அண்ணனாவோ தம்பியாவோ தங்கச்சியாவோ நினைக்கிறாங்கன்னா அப்படி நினச்சா நீ ஏன் ஒருவேளை பார்க்கும்போதே இவங்க அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்களோ, ஓகே இவன் வந்து நம்ம அண்ணன் மாதிரி இருக்கான், இவன் தம்பி மாதிரி இருக்கான், இவனை நம்ம கூட்டு போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்களோ? சரியில்லையே. அதனால தான் அக்கா வந்து நம்மளுக்கு கிளைண்ட்னு சொல்லி இருக்கு போல. ரைட்டு. எங்களை பார்க்கணும். நாங்கள் வந்து கெஞ்சி கேட்குறேன். இளத்திருநங்கை எங்களை நம்பி எவ்வளோ திருநங்கை வராங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க இளைஞர்கள் எங்களை நம்பி எவ்வளோ திருநங்கை வராங்களா? என்ன அக்கா சொல்ல வராங்க? இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வராங்கன்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. அக்கா வந்து நிறைய பாயிண்ட் பேசுகிறாங்க, பட் அது தெளிவாக பேச மாட்டாங்க. ஸோ அதனால் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் எப்படி எங்கள் பெரியவங்க பட்ட கஷ்டம் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்களுக்கு தேடி வரணும்னு அனுபவிக்கணும்னு தலையெழுத்து கிடையாது. அவங்க தலையெழுத்தாச்சும் மாறுப்பேன். எங்கள் தலையெழுத்து தான் இப்படி போயிடுச்சு. எங்களுக்கு தேடி வர திருநங்கையுடைய தலையெழுத்தாச்சும் மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ திருநங்கை அக்கா வந்து இப்போ அவங்களுக்கு மட்டும் பேசாமல் அவங்க கம்யூனிட்டி எல்லாருக்கும் காமனாக பேசுகிறாங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். சப்போர்ட் பண்ணுங்க. திருநங்கை கஷ்டப்படுற திருநங்கை ஆதரிங்க. கஷ்டப்படுற திருநங்கை வந்து ஆதரிங்க. ஓகே, கை கால் இல்லை, வேலைக்கே போக முடியல, அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் உங்களை மாதிரி இருக்க ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா எந்த வகையில் ஹெல்ப் பண்ணணும்னு தெரில. நமக்கு அது தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி படுத்திட்டாங்க. எங்கே பாருங்கள், பண்ணாத ஒரு பிரச்சனை இல்லை, என்ன இழுத்து என்ன இன்வால்வ் பண்ணி தேவையில்லாமல் பேசி இப்போ என்ன ஒரு ரிப்ளை வீடியோ வேறு போட வைக்கிறாங்க பாருங்கள். சும்மா இருக்கணும், இதுதான் வம்புக்கு இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க போல். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அக்கா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டாங்க, பேசுறதெல்லாம் பேசிட்டாங்க, பயங்கரமாக கதைலாம் ரெடி பண்ணி எல்லாமே நல்லா சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் ஃபுல் வீடியோ பார்த்தாச்சு, நம்மளும் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லியாச்சு. ப்ளஸ் போதாததுக்கு நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் பிங்க் அப்படின்ற சேனலும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ எது எது எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாமல் அங்கங்கே கட் பண்ணி கண்டென்ட் வந்து லைட்டாக சொதப்பி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கள். வந்து இந்த பிரச்சனைலாம் நடந்த அப்புறம் டேரெக்டாக எங்கள் சித்தி வீட்டுக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிட்டு அங்கேருந்து எங்கள் சித்தி இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துக்கு மாறிட்டாங்க. இருக்கிறது வந்து இப்போ வேலூர்கிட்ட இருக்கேன். சென்னையில் இல்லாதப்பவே வேறு யாரோ பண்ணதுக்கு நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த இஷ்யூவை வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஸோ நாங்கள் போய் அடித்த மாதிரியோ இல்லை நாங்கள் இருந்த மாதிரியோ அவங்ககிட்ட பேசின மாதிரியோ எந்த ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப்மே இல்லை. ஸோ அதனால தான் அங்கே வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் எடுக்கல. ஸோ இப்போ அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ரூஃபும் நான் வந்து கீழே அட்டாச் பண்ணுறதை பாருங்கள். ஸோ வித்தின் இந்த 1 வீக்குள்ளே வேலிடான ரீசனை வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 9 சேனலுக்கு ஹெட்டான கலாட்டா கிட்டேயும் கேட்டோம், பட் அவங்க இன்னும் ரெஸ்பான்ஸே பண்ணல. ஸோ அவங்க மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டெஃபமேஷன் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி என்ன அப்டேட் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இது இன்னைக்கு எனக்கு நடக்குது. ஸோ இது நாளைக்கு எல்லாருக்குமே நடக்கும். இதை ஷேர் பண்ணி எல்லாருமே அவேர்னஸாக இருக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.